இன்றைக்கி முட்டையை வச்சு சப்பாத்தி கிரேவி பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு வானொலி வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய், கொஞ்சம் லைட்டாக கடுகு, அது கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரையும் வறுத்துக்கலாம். அந்த வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி அப்படின்னா ஒரு மீடியம் சைஸாக வெட்டி வச்சுருக்கோம். அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு கிளறி விட்டுட்டு கிளறி விட்டு மூடி போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இந்த மாதிரி வெந்துட்டுருக்கும். திருப்பி இன்னொரு வாட்டி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். மறுபடியுமே திருப்பியும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். வெந்து வந்ததை கிளறி விட்டுட்டு சாம்பார் பவுடர் நாங்கள் வீட்டிலே செய்வோம். அந்த சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பியும் ஒரு மூடி எடுத்து மூடி போட்டுட்டு அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். மூடி போட்டு மூடி வச்சு அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது முட்டையை போட்டு செய்ய போகிறோம். அதனால் முட்டையை எடுத்துக்கலாம். முட்டையை எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா முட்டை வேகணும் இல்லைங்களா, அதுக்காண்டி கரண்டியில் முட்டையை உடச்சி ஒன்றுனா விட்டுக்கலாம். அப்படின்றது தான் எங்கள் கான்செப்ட். நீங்கள் எப்படி வேணாலும் விட்டுங்க, அப்படியே கூட டைரெக்டாக கூட விடலாம். உடச்சிட்டு இப்போ அதை அப்படியே விட்டுறலாம். அப்புறம் நான் ஒன்று மட்டும் அப்படி விட்டுட்டு எல்லாமே அப்படியே கையிலே நார்மலாக உடச்சி ஊற்றிட்டோம். மூடி போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். வெந்ததை இப்படி பீஸாக தனியாக விட்டுட்டு அப்புறம் நாங்கள் இது சப்பாத்தியோடு சாப்பிட்டோம். சப்பாத்தி அம்மா சுட்டுட்டு இருந்தாங்க. அந்த சப்பாத்தியை வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.